வாழ்க்கை ரொம்ப பெருசு, உலகம் ரொம்ப பெருசு. இந்த உலகத்தில் நம்ம ஃபஸ்ட் டைம் பிறக்கிறோம். நம்ம ஏதாவது சாதிச்சே ஆகணும். இந்த உலகத்தில் சாதிக்க முடியலன்னா கூட மற்றவங்களுக்கு தொந்தரவே கொடுக்கக்கூடாது. எப்போவுமே நல்லவங்களாகவே இருக்கணும். ஏன்னா இந்த இந்த மண் வந்து நிறைய லெஜெண்டுங்க இருந்துட்டு போன மண். எப்படின்னா அப்துல் கலாம், கல்பனா சாவ்லா, காந்தி, மகாத்மா காந்தி, அம்பேத்கர், அப்புறமா இளைய தளபதி விஜய், அஜித், பிரபுதேவா, விஷால், ஆர்யா, சந்தானம், அந்த மாதிரி பவரான ஒரு மண்ணில் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம நல்லது தான் நடக்கணும், நல்லது தான் பண்ணணும். யாருக்குமே கெடுதல்னு நினைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இல்லைனா கூட மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். கொடுத்து சம்பாதிக்கிறதுல நீ கொஞ்சமாக சம்பாதிச்சினா கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பிங் நேச்சர் வந்து சுத்தமாக இருந்தே இருக்கணும். ஸோ ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில். ஏன்னா காத்தால மத்தியானம் நைட்டு அவ்வளோதான். ஸோ அதான் சொல்கிறேன், இருக்கிற சின்ன வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சந்தோஷமாக நம்ம போராச்சா கூட நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ சந்தோஷமாக இருக்கணும். யாருக்கும் யாரையும் கெடுத்துடக்கூடாது, ஒரு மனுஷன் நோக்கடிக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது. யார் மனசும் நோக்கடிக்கக்கூடாது. சந்தோஷமாக வச்சுக்கணும், சந்தோஷத்தை உருவாக்கணும். அப்புறமா அதான் சொல்கிறேன், டெலிஷியஸாக இருக்கணும். டெலிஷியஸாக கொஞ்சம் ஷார்ப்பாக டைம் வண்டி வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதுக்கு தான் நான் வாட்ச் கட்டிங்கிறப்ப டைம் பார்த்துட்டே இருக்கணும். இந்த நகரத்தில் என்ன பண்ணணும், சும்மா தான் இருக்கணும். எங்கே போனாலும் சும்மா தான் இருக்கணும். சும்மா உட்காந்து யோசனை பண்ணணும், வாழ்க்கையில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஸோ அதான் அவங்க இங்கே ஃபஸ்ட்டு உன்னை வந்து யாருக்கூடயோ கம்பேர் பண்ணிக்காது. அவன் பெரியவன், இவன் சின்னவன். இந்த உலகத்தில் யாருமே பெரியவங்க இல்லை, சின்னவங்களே இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான். நான் உங்கள்கிட்ட பணம் எவ்வளவு தான் இருக்கட்டும், அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட இருக்கட்டும், எல்லாரும் மனுஷங்க தான். ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மேனர்ஸ், டிசிப்ளின் அந்த மாதிரி இருக்கும். யாரையும் வந்து கோவத்தில் வந்து யாரும் மனசு நோக்கடிக்கக்கூடாது. உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா